புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளையாட்டானது ஏதோ ஒன்று கிடைத்துவிடப் போகிறது, கிடைக்காமல் போகிறது என்பதை பற்றி கவலை அல்ல. அர்ஜுனா அவார்டு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை விட பெரியதாக இன்றைக்கு நல்ல உள்ளத்தின் மூலமாக நல்ல மனிதர்கள் கையால் இன்றைக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் கையினால் இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சகோதரிக்கு எல்லாம் வல்ல இறைவன் இதே போன்று இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் எல்லாம் உள்ள நலனையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்தியாவை ஒரு உன்னத நாடாக இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பு சொந்தமே, நான் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பதவியானது, இந்த பத்மஸ்ரீ என்ற பட்டமானது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள், அவர்களை எந்த அளவிற்கு மேம்படுத்த போகிறீர்கள் என்பதற்காக ஒரு முத்தாய்ப்பாக எங்களது அன்பு சகோதரர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் பிரதமர் எப்படி 18 மணி நேரம் உழைக்கிறாரோ இவர் கிட்டத்தட்ட அதே போல ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியானது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அன்பு சகோதரிக்கு இன்றைக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள். அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடு உன்னதமாக இருக்க வேண்டும், மக்கள் மனதில் பாரதம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அத்தனை பேரும் உறுதி போட்டுக் கொள்வீர்கள் என்ற எனது வேண்டுகோளை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத அன்னை வாழ்க, தமிழ் தாய் வாழ்க. சகோதரிக்கு எங்களது வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்க மாநில பொதுச் செயலாளர் திரு கருணாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தலைவர் வாழ்த்தினாலே நாங்கெல்லாம் வாழ்த்துன மாதிரி இருந்தாலும் கூட்டத்துக்காக 2 வார்த்தை. சகோதரி அனிதா பால்துறைக்கு நம்ம அனைவரின் சார்பில் இதே போல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி பேஸ்கெட் பால்லாம் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப காலேஜில் எல்லாம் ஸ்கூல்லாம் ரொம்ப பேஸ்கெட் பால் ஆடுவோம். கிரிக்கெட் மாதிரி இல்லை. பேஸ்கெட் பால்ல கிரவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் வினாடியும் ஓடணும், பறக்கணும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாத்துக்கும் வேர்த்து ஸ்வெட்டிங் ஆயிடும். பார்த்தா ரொம்ப கஷ்டமான விளையாட்டு பேஸ்கெட் பால். கிரிக்கெட்டை தவிர எல்லாமே கஷ்டமான விளையாட்டு தான். ஆனா நம்ம கிரிக்கெட்ல நம்ம கவனம் பூரா, மக்களுடைய கவனம் பூரா கிரிக்கெட்டை மட்டும் பார்க்கிறோம். கிரிக்கெட்டும் நல்ல புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு போட்டியா நம்ம நாட்டில் இருக்கிறதுனால நம்ம பெரிய வெற்றிகளை நம்ம குவிக்கிறோம். இருந்தாலும் ஒலிம்பிக்ஸ் பதக்கம் தான் நமக்கெல்லாம் அடையாளம் காணப்படுது. இந்த முறை 7 ஒலிம்பிக் பதக்கங்களை நம்ம இந்தியா பெற்று பெருமை பெற்ற ஒரு விஷயமா இருந்தது. எதிர்பார்க்காம நீரஜ் சோப்ரா ஜாவின் த்ரோல ஒரு தங்க பதக்கம் பெறாரு, பளுதூக்கல்ல பெறாங்க, மகளிர் ஹாக்கியில பெறாங்க. அதனால எல்லாரும் எல்லா விளையாட்டுகளையும் போற்ற வேண்டும். அதுதான் எங்க மாநில தலைவருடைய விருப்பம். அதுக்குதான் ஒரு பொது பிரிவையே சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மூலம் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப உதாரணத்திற்கு பதவியேற்றவுடன் 10,000 சிலம்ப வீரர்களை வச்சு 2 லட்சம் முறை சிலம்ப சுத்தி கேரளத்தில சிலம்பத்தை இணைத்த பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை அங்கே ஏற்படுத்தி காட்டினார். இன்றைக்கு அரசாணை வெளிவந்திருக்கிறது. தமிழக அரசுல 3% இடஒதுக்கீடு சிலம்ப விளையாட்டு வீரர்களுக்கு என்று எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதை எங்களுடைய மாநில தலைவர், எங்களுடைய பிரதமரும் தமிழக அரசுக்கு முன்பே அந்த சிலம்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். திரு புருஷோத்தமன் அவர்களுக்கும், மாநில தலைவர் அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி எம்.என். ராஜா அவர்களுக்கும், சகோதரி சுமதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அமர் பிரசாத் அவர்களும், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அவர் ஏற்பாடு செய்யணும். தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் எல்லாம் விளையாட்டில் ஆர்வமாக ஈடுபடுவதற்கு தமிழக பாஜகவும் காரணமாக இருக்கிறது. அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும், உருவாக்கவும். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க மாநில செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சகோதரி அனிதா பால்துறைக்கும் முதலில் நான் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயமா யாரும் இடப்பட முடியாது. ஒரு ஆண் ஜெயிக்கிறதுக்கும் பெண் ஜெயிக்கிறதுக்கும் அதீத வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியுது, மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு மாசமும் ஒரு பெண்ணுக்கு இருக்க கஷ்டங்கள், அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல முன்னுக்கு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பசங்க 2 பேர் டென்னிஸ் பிளேயர்ஸா நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கஷ்டம், இந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு டெலிவரிக்கு அப்புறமும் இவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம்.
ஸோ இப்பேற்பட்ட சாதனை உண்மையிலேயே மதிக்கணும். அதாவது உண்மையிலேயே சொல்றேன், நிறைய ஜென்ஸ் வாங்குறாங்க, பசங்க வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. ஆனா ஒரு பெண் வர்றது இந்த ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சு அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு இடத்துல வந்து அச்சீவ் ஆகி ஒரு அவார்டு வாங்குறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அப்பேற்பட்ட சாதனையை நம்ம அனிதா பாஸ்ரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியான விஷயம். இது அதாவது பேஸ்கெட் பால்ன்றது நம்ம கிரிக்கெட் மாதிரியோ இல்லை டென்னிஸ் மாதிரியோ கிடையாது. கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது அந்த கேமுக்கு. அப்பேற்பட்ட ஒரு கேம்ல இருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி அவங்கள, அதுவும் இவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு உங்களை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்கனாக்கா இதுல ஒரு பெரிய ஒரு உள்நோக்கம் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸையும் நம்ம மேல கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஜி சொன்ன மாதிரி வெறுமனே கிரிக்கெட்டோட மோகம் நம்ம நாட்டு அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேஸ்கெட் பால் அங்க அடிச்சு பிடிச்சு அவ்வளவு வியூவர்ஸ் இருப்பாங்க. பட் நம்ம நாட்டு அப்படி கிடையாது. ஸோ இப்படி பேஸ்கெட் பாலுக்கு ஒரு முக்கியத்துவம் வரணுன்றதுக்காக வேண்டி பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இவங்க எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். இவ்வளவு நான் பேசிட்டு நான் கிட்ட இவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க. 37 இயர்ஸ்ல வந்து இவங்களுக்கு அச்சீவ்மெண்ட், இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இதை எப்படி மக்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க? ஒரு விருது வகை நமக்கு மட்டும் கிடையாது, அதனுடைய பெருமை தாற்பயம் எல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். அதை எப்படி நீங்க கொண்டு போக போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது வந்து, நானும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வித்தையை வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். அதற்கு வந்து பிஜேபியில் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக பண்ணப்படும் என்பது நம்ம தலைவரின் சார்பில் நான் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தலைவர் வந்து சாதாரண ஒரு கட்சியின் தலைவர் இல்ல. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியே கிடையாது, இது மக்களின் இயக்கம். நம்ம எந்த துறையும் விட்டு வைக்கிறது கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்ல சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரி இல்லாம ஒரு மக்களை சார்ந்த இயக்கம், மக்களுக்காக பாடுபடுற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு மாபெரும் இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தின் புதிய தலைவராக இளஞ்சிங்கமாக நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சொல்ல முடியும், ஐபிஎஸ் தலைவர் வந்து வந்திருக்காங்க. சோ அவர் வந்த உடனே இந்த யூத் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபீல்ட வந்து ஒரு செல்ல உருவாக்கின உடனே எல்லாரும் யோசிச்சோம், அரசியல் கட்சிக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் அதிரடியா நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நிகழ்ச்சிக்கு மேல நிகழ்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. சிலம்பம் என்னைக்கு வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணாங்களோ அன்னைக்கே வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி, இது தமிழ்நாட்டுல தான் முதல் தடவை பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3% இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறமாக வேற எந்த இதுவுமே பண்ணல. நம்ம தமிழ்நாடு தான் முதல் முறையாக பண்ணிருக்கு. அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணிருக்கு, கின்னஸ் ரெக்கார்ட். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அனிதா பாத்ரி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தாலும் அவருடைய பயோ படிச்சிருக்கேன் நான். ஆரம்பத்துல வந்து ஒரு அத்லெட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாலிபால் தான் அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சின்னப்போ. அது அப்படியே மைக்ரேட் ஆகி அவரை வந்து பாஸ்கெட் பால் கொண்டு வந்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு வந்து முனைப்போட வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க. சோ இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த இடத்த வந்து பிடிச்சி அது நிக்கிறது மட்டும் இல்லாம அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாம அது எல்லாருக்கும் கொடுக்கணும். அதற்கான வசதிகள் நாங்களும் ஏற்படுத்தி தரோம். நீங்களும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அந்த திறனையும் மிச்சவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் மனமாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் எனது வாழ்த்துக்களை மனசில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கேலோ மாஸ்டர்ஸ் கேம்ஸ் ஃபவுண்டேஷன் தமிழக துணைத் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு புருஷோத்தமன் அவர்களை நமது மாநில தலைவர் கௌரவிப்பார். நன்றி. கேலோ மாஸ்டர்ஸ் கேம்ஸ் ஃபவுண்டேஷன் தமிழக துணைத் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு புருஷோத்தமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன், அந்த அளவுக்கு மீடியா மைக் முன்னாடி பேசுறதுக்கு தமிழ் ப்ளீஸ் வாட் எவர் ஐ ஸ்பீக் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த பத்மஸ்ரீ அவார்டோட உழைப்பின் பலனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்க பத்மஸ்ரீ வழங்க இவங்க பெற்றதுக்கு முக்கிய காரணம் பிஜேபியில் இருக்க
from the top, நரேந்திர மோடிஜியிலிருந்து அமித்ஷாஜி அண்ட் நிர்மலா சீதாராமன்ஜி, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை சாரை மறக்க முடியாது. அவர் வந்து ஒரே ஒரு சின்ன இது என்ன சொன்னோம்னா, நான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் 2 years பேக் விளையாடிட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தோம். அப்போ சார் தான் ஸ்வேரிங் செரமனி எடுத்துட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஐ கால் நெக்ஸ்ட் டே இம்மீடியட்டாக ஈ கால் மீ. வந்துட்டு என்னோட கார் பார்க் பண்ணது கூட டைம் இல்லை, ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ. இம்மீடியட்டாக அவங்க செக்ரட்டரி வாங்க சார் கூட்டிகிட்டு போயிட்டு, சார் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு பார்க்கறதுக்கு. அதுலேயே அவரோட ஸ்போர்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுது. ப்ளஸ் மோடிஜி ஆசம். இப்போ பீயிங் ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு நாங்கள் எங்களோட அசோசியேஷன் எல்லாமே ஸ்டார்ஸோட எல்லாமே ஒலிம்பியன்ஸ் வேர்ல்டு கப் பிளேயர்ஸ் எல்லாம் டாப் பிளேயர்ஸ் இங்கே எல்லாமே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒலிம்பிக் ஆஃப்டர் லாங் டைம் இப்போ ஒரு 14 மெடல்ஸ் அடிச்சிருக்கோம். I can swear on next Olympics minimum 40 to 50 medals because of the BJP. Definitely எங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன் சர்க்கிள் எல்லாமே இதுதான் பேசிட்டு இருக்கோம். அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பிளஸ் இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எப்படி, இப்போ மோடிஜி அனிதாவுக்கு 50 பத்மஸ்ரீ கொடுத்துருக்காரு. அதுல அனிதாவுக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல த பெஸ்ட் யங்கஸ்ட் பத்மஸ்ரீ அவார்ட். தமிழ்நாடு. அந்த 50ல சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாங்க பள்ளி ஸ்டேஷன் டெர்மினல் போனப்போ கேட்டாங்க, இந்த 50ல இவ்வளோ இத்தனை வருஷமா பத்மஸ்ரீ கொடுத்ததெல்லாம் இருக்கும், அவுட் ஆஃப் விச் ஹவு யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் திஸ். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த 50 பேருமே ஜென்யூன், நாட் ஈவன் ஒன் சிங்கிள் பர்சன் இஸ் ஓவர். அந்த அளவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு நாட் ஒன்லி மோடிஜி, எல்லா சாரோ எல்லாருமே டவுன் டு தான் யூ ஜஸ்ட் செலக்டட். அவசரம் ஒவ்வொருத்தையும் சொல்லி பண்ணா இங்க டைமே இருக்காது. பட் ஒன்னே ஒன்று சிலதை நான் சொல்லணும். அனிதாவை பத்தி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். தெரியாத விஷயம் 1-2 நான் சொல்லணும். இந்த அனிதா வந்து பத்மஸ்ரீ 18 years வாங்கினது. இந்த 18 yearsல நாட் ஈவன் 1 year she lapsed. அது ஈவன் ஐ கேன் சேலஞ்ச் கிரிக்கெட்டர் டெண்டுல்கர், டோனி, ஆரோனா ஐ கேன் சேலஞ்ச். நாட் ஈவன் men who continuously play. அது வந்து பத்மஸ்ரீ வந்து முதலே கொடுத்துரும். இப்போ மோடிஜி வந்தனால உடனே வந்தது, இல்லைன்னா we'll be expecting still. At the same time basketballனா மற்ற கேம், கிரிக்கெட், being a sportsman I love all the game, but other games ஓட basketballனா எங்களுக்கு கால் தான் முக்கியம். இந்த கால் வந்து 4 ஆபரேஷன் பண்ணிட்டு still she is not taken any rest, having 4 operated legs she is still playing. அதோட இன்னொன்னு என்னன்னா, இதோட நிறுத்தி இல்லை. இப்போ மே வந்து வேர்ல்ட் கேம்ஸ் ஜப்பான்ல, ஜப்பான்ல we are going Kelo Master Games. She is captain in the Indian team now again. அதே மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி எங்களோட கேலோ அந்த வேர்ல்ட் கேம்ஸ்ல வந்து எங்க ஹாக்கி கேப்டன் ஆடம் சார் வந்திருக்காரு, ஒலிம்பியன். அப்புறம் ஃபுட்பால் விஜயன், அவரெல்லாம் பத்தி சொல்ல வேணாம், எவ்ரிபடி நோஸ் இஸ் நோன் கை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவரு ஃபுட்பால் கேப்டன் பண்றாரு. ராஜேஷ் அத்லெட்டிக் வந்திருக்காரு, நடராஜன், எல்லாருமே ஆசம் பீப்பிள். அந்த மேடம் பத்தி சொன்னா அது ஒண்ணுதான். இட்ஸ் எ ரெக்கார்ட். நான் வந்து பிபிசியில் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன், யூ கேன் சேலஞ்ச் இன் த்ரூ த வேர்ல்ட், யூ கேன் கூகுள் அண்ட் சி. ஒரு பொண்ணு வந்து 19 years நான் ஸ்டாப்பா விளையாடுறது மாதிரி சத்திரமே கிடையாது. அதுவும் 2 குழந்தையும் பிறந்துட்டு. அதனால எல்லாம் பிஜேபியோட கம்ப்ளீட் சப்போர்ட்டோட அவங்களுக்கு கிடைச்சது. ஸ்போர்ட்ஸ்மேன் சர்க்கிள்ல நாங்க ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். அண்ணாமலை சார் வந்து நான் இப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் என்ன அண்ணான்னு வர, நான் அண்ணான்னு, யார் அண்ணான்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு ஹார்ட்லி ஐ நோ ஹிம் பாஸ்ட் 1 year. பட் அவரோட ஐபிஎஸ் கேட்டர்ல இருந்து எனக்கு தெரியும். இஸ் ஜெம் ஆஃப் கை வந்தது ரைட் டைம்ல வந்திருக்காரு. ஸோ அதனால எனக்கு இன்னும் அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஃபியூச்சர்ல டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இப்போ 5 பேர் 7 பேர் தான் போயிருக்காங்க. டெஃபினட்டா 2024ல மினிமம் 20 to 25 people from Tamil Nadu இவங்களோட இன்ட்ரெஸ்ட். தென் நாங்கள் அங்கே ஃபங்க்ஷன் போனப்போ பத்மஸ்ரீ ஃபங்க்ஷன்ல எல்லாருமே, அதாவது ஐ கேன் சே தே ஆல் ஜெலஸ் ஆஃப் அஸ். ஏன்னா பிரசிடென்ட் இருந்து பிரைம் மினிஸ்டர் சார் வந்து மோடிஜி
கை ஒடிச்சிட்டு ஷேக் பண்ணிட்டு ஷோல்டர்ல வச்சுட்டு he was talking like anything அந்த ஃபங்க்ஷன்லயே. அப்போ அவ்வளோ அந்யோன்யமா பேசிட்டு நாங்க என்ன பத்மஸ்ரீ அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ வாங்கினதோட அதுதான் ரொம்ப இமீடியட்லி நீங்க வந்து பத்மஸ்ரீ வாங்கிட்டீங்க, வாட் இஸ் யுவர் கோல், யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் பாஸ்கெட்பால் அண்ட் ஆல் ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு, நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க, சார் இருக்காரு இங்கே கிட்ட மூலமா சொல்லியிருக்காங்க. நம்ம முருகன் சார் அங்கே இருந்தாரு, முருகன் சாரையும் இது பண்ணியிருந்தாங்க. முருகன் சாரும் ரொம்ப ஈஸியாக டவுன் டு நாங்க பத்மஸ்ரீ கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இமீடியட்டா வந்து உட்காந்து நாங்களாம் ஐயோ சார் கிளம்பலையான்ற மாதிரி, ஏன்னா க்ரௌட் ஹேவிங் லாட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா சார் பத்மஸ்ரீ வாங்கினோன்னு லாஸ்ட் 6 months பேக் வி கால்ட் அண்ணாமலை சார் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் மார்னிங் 10 o'clock வந்துருங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபெலிசிட்டேட் பண்ணாரு. நாங்க அங்க வந்து எல்லாருமே வெங்கையா நாயுடு நல்ல ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. நிர்மலா சீதாராமன் அங்க இருந்து வரும்போதே எங்க 2 பேரும் பார்த்துட்டு திருப்தியா உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தி. அப்புறம் ரயில்வே மினிஸ்டர் நம்ம அஸ்வின் வைஷ்ணவா அவர் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour he spent us டீ அரேஞ்ச் பண்ணிட்டு ஹை டீ கொடுத்துட்டு immediately said whatever promotion whatever you want immediately we do immediate all Modi ji was instant. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஓகேமா I'll take care of இந்த on the spot okay it will be done அப்படினாங்க. அது வந்து really I have started அது மாதிரி முருகன் சார் தனியா அவரு அண்ணாமலை சார்லாம் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நாங்க அந்த அளவுக்கு சார்ன்ற மாதிரி இல்ல, ஒரு ஹைலி ரெஸ்பெக்ட் அது மாதிரி. அனுராக் தாக்கூர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் he also praised us like anything. தமிழ்நாட்டுல இருந்து இந்த அளவுக்கு வாங்கிருக்கீங்க ரொம்ப அப்படிங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க, பத்மஸ்ரீயும் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. ரியலி ஐ தேங்க் all Ministry of and particularly my brother Annamalai ji. அவரை பார்த்தா நாங்களே இப்போ பொறாமையா இருக்கு, இப்போ ஜப்பான் கவடியை டீம்ல கூட்டிட்டு போயிடலாம், ஒரு வாரம் ஃபிட் ஆயிட்டோம்னா வந்து வர அந்த அளவுக்கு இருக்காரு. எல்லாம் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் தமிழ் தெரிஞ்சோன்னு அவங்களும் வந்து மேடம் எல்லாம் பார்த்து எல்லாம் நல்ல எங்களுக்கு வாழ்த்து. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் என்னோட கஷ்டப்பட்ட ஸ்பீச் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஃபார் அவர் பிரதர் அண்ட் மோடிஜி. நன்றி சார். ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எப்போதும் செயல்கள் தான் காமிப்பாங்க, பேசுறது இல்லைங்க. ஒரு சின்ன அறிவிப்பு, ஹோண்டா சிட்டி 0011 கொஞ்சம் வர வழி அங்க அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 0022 யாரோட வெஹிக்கிள் கொஞ்சம் பார்த்து அதை அந்த மெயின் பார்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சிறப்புரை ஆற்ற கர்நாடக சிங்கம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நின்று பேசலாம், அந்த மைக் வேணா நின்று பேசணுமே தனியா அன்பார்ந்த பெரியவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இந்த அற்புதமான ஒரு சரித்திர நிகழ்வுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த விழாவினுடைய நாயகியாக இருந்து கொண்டு 36 வயதிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி
ஸ்ரீமதி அனிதா பால்துரை அவர்களே பத்மஸ்ரீ. அதே போல இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, அண்ணன் எம்என் ராஜா அவர்களே, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்களே, இந்த யூத் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் செல்லுடைய மாநிலத்தினுடைய கன்வீனராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, இந்த விழாவிற்கு ஒரு முதுகெலும்பாக இருந்து இத்தனை விளையாட்டு வீரர்களை இங்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு புருஷோத்தமன் அவர்களே, சேர்மன் ஆஃப் சவுத் இந்தியா கேலோ மாஸ்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சென்ட்ரல் ஜெனரல் செக்ரட்டரி KMGF தமிழ்நாடு. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய திரு ஆடம் சின்க்ளர் அவர்களே, எனக்கு அவர் ஒரு பர்சனல் ரோல் மாடல். அவருக்கு என்னை பத்தி தெரியாது. அவர் PhD ஆர்ட்ஸ்ல படிக்கும்போது நான் PhD டெக்ல படித்தேன். கோயிட்டா வந்து ஒரு பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நாங்களாம் ஒரு சைட்ல பந்து பொறி போட்டுட்டு இருப்போம். ஸோ அவருடைய பார்த்து வளர்ந்த மனிதன் நான். இவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கடைசியாக ஒலிம்பிக்ஸ், ஹாக்கி ஒலிம்பிக்ஸ்ல விளையாண்ட ஒரு மனிதர். இப்பொழுது நம்முடைய கேலோ மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டினுடைய பிரசிடென்ட். இந்தியன் ஹாக்கி டீம்ல அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதித்திருந்தார். ஞாபகம் இருக்குன்னா ஏத்தன்ஸ் நீங்க விளையாடுனீங்க 2004. அதே போல நம்முடைய டாக்டர் ஆனந்த் நடராஜன் அவர்கள் டெப்டி கமிஷனர் கஸ்டம்ஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு அத்லீட், ஸ்போர்ட்ஸ் டாக்டர், ஏசியன் ஸ்பிரிண்ட் ரெக்கார்டு ஹோல்டர், கரண்ட்லி ரெக்கார்டு ஹோல்டரா இருக்காரு. இங்கே டாக்டர் ஆனந்த் நடராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் வணக்கம் தெரிவித்து, நம்முடைய அருமை சகோதரி ஏஞ்சலினா லிப்சி அவர்கள் ஒலிம்பிக் அத்லீட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, அதே போல ஸ்ரீ விஜயன் சாருக்கு அறிமுகமே வேண்டாம். நாங்கள் எல்லாம் மேல இருந்துட்டு அவரை கீழே உட்கார வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிறுமையா இருக்குது. அவருடைய இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கோல்ஸ் இதுவே ஒரு பெரிய ரெக்கார்டா இருக்கு. இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீமுடைய கேப்டன், தமிழகத்திற்கு வந்து பல இடத்துல பெருமை தேடி கொடுத்தவர். ஆனா உள்ள இருக்காருங்களா? ஏன்னா அந்த விரைவுடன் தழுப்பாது என்று கூற்றுக்கு ஏற்ப விஜயன் சார் வந்து அமைதியா அங்க உட்கார்ந்து இருக்காரு. விஜயன் ராமன் சார், முன்னாள் கேப்டன், இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீம். அவருடைய ரெக்கார்டு இன்னும் கூட இருக்கு. ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கோர் அடிச்ச பெருமை அவருக்கு இருக்கு. அதே போல முன்னாள் இந்தியன் நேஷனல் பாஸ்கெட் பால் டீம் பிளேயர் மனோகரன் இருக்கிறாங்க. அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, அத்லெட்டிக்ல ஏசியன் மெடல் பெற்றுக் கொடுத்த அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இன்டர்நேஷனல் அத்லீட்டாகவும் இன்டர்நேஷனல் பர்சனல் ட்ரெயினராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்தியன் பாஸ்கெட் பால் டீம் பிளேயர், இந்தியன் பாஸ்கெட் பால் டீமுடைய கோச் மேடம் மீனா லதா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில், எவ்வளவு பேர் இருக்காங்க. வேர்ல்டு மிஸ்டர் வேர்ல்டு பாடி பில்டர் ஸ்ரீ அரசு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, வணக்கத்தை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்கள், காரணம் என்னவென்றால் 2 விஷயத்துக்காக நம்முடைய தமிழ்நாடு ஸ்டார்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ், இந்தியன் ஸ்டார்ஸ் இங்க வந்திருக்காங்க. ஒன்று, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அருமை சகோதரி அனிதா பால்துரை அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. என்னுடைய பேச்சில 2 விஷயத்தை நம்ம தலைவர்கள் அற்புதமா பேசினாங்க. 2 விஷயத்தை மையப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமரான பின்பு யாருக்கெல்லாம் பத்மஸ்ரீ கொடுக்கிறோம்னு பாருங்க. இந்த வருடம் நம்ம பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 105 வயசுல பாப்பம்மாள் பாட்டி கோயம்புத்தூர்ல இயற்கை விவசாயம் செய்யறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பாரத பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வர வேண்டி இருந்தது. பாப்பம்மாள் பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். நம்ம கட்சியில இருந்து 2 பேர்த்த பாப்பம்மாள் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க இந்த மாதிரி பாரத பிரதமர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருங்கம்மா, நீங்க எங்க வர்றீங்க, அல்லது பிரதமர் இன்னைக்கு கோயம்புத்தூர் வர்றாரு பார்க்கணும்னு சொல்லி போய் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு 105 வயசு பாட்டி அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. உடனே பாரத பிரதமர் கரெக்டா அந்த ஸ்டேஜ் பக்கத்துல பார்க்க வந்த உடனே நேரா போய் பாரத பிரதமருக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து, இந்த மாதிரி வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஊருக்கே தெரியும் அவர் வந்து இப்போது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். பாரத பிரதமரை பொறுத்தவரை நம்முடைய பத்மஸ்ரீல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. திறமையும் தகுதியும் இருந்தால் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உயிரி விருதை கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய பிரதமருடைய நிலைப்பாடு. அதே போல பெரிதும் மதிக்கக்கூடிய இன்னொரு தலைவர் பி சுப்பிரமணியம் சொல்லிட்டு நம்முடைய சாந்திகியனுடைய நிறுவனர். இவர் எப்படிப்பட்ட மனிதர்னா கடைசி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனடியார மாறிட்டார்.
அவ்வளவு சொத்துக்கள், அவ்வளவு பணம், ஆயிரக்கணக்கான கோடிகள் அனைத்தையும் கூட தனித்தனியாக பிரித்து கொடுத்து விட்டு கடைசி காலத்துல அவர் வாழ்ந்தது கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன ரூம், சாந்தி சோசியல் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையினுடைய நேரம் அனைத்தும் கூட மக்களுக்கு இலவச மதிய உணவு கொடுப்பது. அந்த பெட்ரோல் பம்ப்ல போய் பெட்ரோல் அடிச்சீங்கன்னா கூட 2 ரூபா குறைவா இருக்கு, ஏன்னா டீலர் கமிஷன் கிடையாது, மார்க்கெட் ரேட் அப்படி அடிச்சு கொடுப்பாரு. கடைசி காலத்துல தனியாக வாழ்ந்து தனியாக இறந்த ஒரு மனிதர். இறக்கும் பொழுது 2 செருப்புகளும் 2 புத்தகங்கள் மட்டும்தான் ரூம்ல இருக்கு. சாந்திகேயனுடைய நிறுவனர், பல கோடிகளுடைய அதிபதி, கடைசி காலத்துல வாழ்ந்தது ஒரு சிவனடியாராக வாழ்ந்த சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு இந்த வருஷம் பத்மஸ்ரீ. அதே போல சென்னையில நம்முடைய 2 ரூபாய் டாக்டர் திருவேங்கடம் வீரராகவன் அவர்கள் 2 ரூபாய் ஆகஸ்ட் 2020 இருவனடி சேர்ந்தார். 2 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்த அவருக்கு இந்த வருஷம் பத்மஸ்ரீ. அதே போல கோயம்புத்தூர் சிஐடி காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகும் பொழுது அந்த ஜம்ப் அடிக்கும் பொழுது தலை கீழே மிஸ் ஆகி ஸ்பைனல் டிசார்டர் வந்துருச்சு. அதையெல்லாம் கண்டுக்காம ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அமர் சேவா சங்கம் ஆயக்குடியில ஆரம்பிச்சு யாருக்கெல்லாம் உடம்புல இந்த மாதிரி செர்விக்கல் டிசார்டர் இருக்கோ அவர்களை ரிஹாபிலிட்டேட் பண்றதுக்காக 40 ஆண்டு காலமாக உழைத்த மனிதருக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்த வருடம் பத்மஸ்ரீ. நீங்க பார்த்துருப்பீங்க, வீல் சேர்ல போய் அவர் பத்மஸ்ரீ வாங்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நின்று வணங்கி அவங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாரு, அதையும் நாம் பார்த்தோம். அதே போல நம்முடைய சுப்ராமன் அவர்கள் திருச்சி பகுதி ஸ்கோப் என்கின்ற ஆர்கனைசேஷன் 70 வருஷம், அவர் 21 வருஷம் ரூரல் மக்கள் எஜுகேஷனுக்காக அரும்பாடுபட்டவர் அவரு. நம்முடைய சாலமன் பாப்பையா அவர்கள் 84 வயதில் அவருக்கு இந்த வருஷம் பத்மஸ்ரீ. எல்லாவற்றுக்கு மேலாக கர்நாடகாவை சார்ந்த ஜோகம்மா அப்படின்னு ஒரு அம்மா, நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபோக் டான்சர். அதாவது சில பேருக்கு விருது கொடுக்கும் போது கௌரவம், சில பேருக்கு விருது வாங்கும் பொழுது கௌரவம். அவங்க ஜோகம்மா அவங்க விருது வாங்க போகும் பொழுது நம்முடைய குடியரசுத் தலைவர் இருக்கும் பொழுது அவங்க போய் திருஷ்டி எடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு திருஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய கையில் விருது வாங்குறாங்க. அதையும் கூட நாம் பார்த்தோம். இந்த வருடம் அந்த அற்புதமான ஒரு கம்பெனியில நம்முடைய சகோதரி அனிதா அவர்களும் வாங்கினது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை. வயது குறைவாக இருந்தாலும் கூட தன்னுடைய பள்ளி படிப்பிலிருந்து விளையாட்டின் மீது ஒரு தீராத ஒரு காதல். 18 வயசுல யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் அப்ப ஜூனியரான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல சீனியர் பாஸ்கெட்பால் டீமுடைய நேஷனல் கேப்டன் 9 வருஷம் ஒரு லீடர்ஷிப் ரோல். 18 வயசுல இருந்து 27 வயசு தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் நம்முடைய பாரத தேசத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஏசியன் சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் கேம்ஸ் 2006, ஏசியன் கேம்ஸ் 2010, FIBA ஏசியன் பாஸ்கெட்பால் சாம்பியன்ஷிப் டோஹா ஒரு கோல்ட் மெடல், ஏசியன் பீச் கேம்ஸ் சைனால, சவுத் ஏசியன் பீச் கேம்ஸ் ஸ்ரீலங்கால, ஏசியன் இண்டோர் கேம்ஸ் வியட்நாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக சாதனைகள் மேல் சாதனை. இப்போது இந்திய ரயில்வேஸ்ல சீஃப் டிக்கெட் கலெக்டராக நம்முடைய சகோதரி அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நம்முடைய பாரத பிரதமர் அதிகமாக விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பல காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, ஒரு கையில கீதை இருக்கு, ஒரு கையில ஃபுட்பால் இருக்குன்னா கீதை கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஃபுட்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏனென்றால் ஒரு ஃபுட்பால விளையாட்டு உடலையும் உள்ளத்தையும் உறுதியாக வைத்துக் கொண்டால் கீதை படிக்கும் பொழுது நன்றாக புரியும் என்பது நம்ம சுவாமி விவேகானந்தா அவருடைய நிலைப்பாடு. ஆனா நம்முடைய நாடு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நாடாக இருந்தும் கூட 1330 கோடி பேர் மக்கள் இருந்தும் கூட இதற்கு முன்னால் ஒலிம்பிக் கேம்ஸ் போகும்போது கடைசி அதுக்கு முன்னாடி அப்படித்தான் நம்ம அதிகமா இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய மத்திய அரசு கூட டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு அத்லீட் மேல இன்வெஸ்ட் பண்ணுது. ஒரு 4 வருஷம் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கோ நம்முடைய அரசு பின்பு மல்டிபிள் க்ரோர் ஒரு அத்லீட்டுக்கும் இன்டர்நேஷனல் ட்ரைனிங்ல இருந்து, கோச்ல இருந்து, நியூட்ரிஷன்ல இருந்து, டயட்ல இருந்து அத்தனை ரிசோர்சஸ் அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நம்ம நாட்டுக்கு ஒரு மெடல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய நீரஜ் சோப்ரா. அதாவது ஒரு அத்லீட்ல நம்முடைய பாடி அத்லீட்டுக்கே பில்ட் ஆகலின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஃபைபர் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ண முடியாத பாடி ஃபைபர் இருக்கு அப்படின்னு இந்தியாவில் சொல்லுவாங்க. அந்த ஜாவலின் கேம்ல முதல் அட்டெம்ப்ட் முதல் ஒலிம்பிக்ல நீரஜ் சோப்ரா மாதிரி நம்முடைய சகோதரர்கள் அங்க போய் அவங்க அந்த கோல்டு அடிச்சுட்டு வர்றாங்க. ஒரு அத்லீட்ல ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன ஒரு விஷயம் பாருங்க. பல காலம் ஜெர்மனில, யூரோப்பியன் நேஷன்ஸ்ல, அமெரிக்கால, இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியாலால, பெஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல
நம்முடைய அரசு அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு மரியாதை வச்சு அவ்வளவு ரிசோர்சஸ் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அனைவரும் போய் ஒரு மெடல் ஜெயிக்கும் பொழுது அது 130 கோடி பேர் நம்ம ஜெயிச்சதுக்கான ஒரு பாக்கியமா தான் நம்ம அதை பார்க்கறோம். அது நம்முடைய நீரஜ் சோப்ராவோட நீங்க பார்த்திருப்பீங்க. சகோதரர் த்ரோ எரிஞ்சிட்டு பின்னாடி திருப்பி செலிப்ரேட் பண்ணிட்டார். அந்த த்ரோ போய் விழுந்துச்சா லேண்ட் ஆச்சா, அது 88 மீட்டர் போய் லேண்ட் ஆச்சான்னு கூட பார்க்கல. நேரா வந்தாரு, த்ரோ போட்டாரு, அது ஏர்ல இருக்கு, அது ஃபவுல் இல்லைன்னு அம்பையர் சொன்னோடனே பின்னாடி திருப்பி கை தூக்கிட்டார். அது கோல்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. அதனால் விளையாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நண்பர்களுக்கு தெரியும், நிச்சயமாக இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு சாதனை செய்யும். இன்னைக்கு நம்ம பேச தான் இன்னைக்கு காலையில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் முதலா வேர்ல்டு ஸ்கேட்டிங் கேம்ஸ், வேர்ல்டு ஸ்கேட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு முதல் மெடல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த அருமை சகோதரர் வி ஆனந்த் குமார் அவர்கள் வேர்ல்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் கேம்ஸ் இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ, மழை பெய்யுது, மலையில ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அந்த கமெண்டேட்டர் சொல்றாங்க, நமக்கு பாக்குறதுக்கே பயமா இருக்கே, அந்த தம்பி ஏன்னா ஒரு கொலம்பியன் பையனோட கம்பீட் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஓவர்டேக் பண்ணிட்டு செகண்ட் போறாரு. ஸ்கேட்டிங்ல இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் செகண்ட் சில்வர் வாங்கியிருக்காரு வேர்ல்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் கேம்ஸ்ல. இது நாம் நினைக்கிற மாதிரி 100 மீட்டர் 200 மீட்டர் ஸ்கேட்டிங் பார்ப்போம். 15 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங்கிறாங்க, 15 கிலோமீட்டர் கண்டினியூஸா அந்த மலையில அந்த ஸ்ட்ரெஸ். ஸோ எதற்கு நம்ம திரும்ப பேசணும் அப்படின்னாங்க, இவங்களுக்கு இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்குவோம். We learn about hard work, we learn about perseverance. தோத்தா கூட எப்படி திரும்ப வர்றது, லைஃபை எப்படி வாழ்றது, ஒரு வெற்றியை எப்படி வெற்றியா பார்க்காம ஒரு சமநிலையை எடுத்துக்கிறது. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது சிஸ்டர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எதற்காக ஒலிம்பிக் போடியம் 1 மேலையும் 2 கீழையும் 3 கீழே இருக்கு அப்படின்னு. அதனால சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதனாலதான் பெருசா வச்சிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பிடி மாஸ்டர் சொல்லுவார், எதற்காக முதல் பிரைஸ் மேல இருக்குன்னா அப்பதான் நீ தலையை அதிகமா குடிஞ்சு அந்த அவார்டை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஹியூமிலிட்டி வர்றதாகத்தான் அந்த போடியத்துல மேலையும் செகண்ட் தேர்ட் இருக்கு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லீட்டுக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்கு. இயற்கையாவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பயணத்துல ஒலிம்பியன்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இங்க இருக்கிறீங்க, விஜயன் சார் எல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு இயற்கையாவே நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆடி லைஃப்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதர்களா வந்துருக்கு. அதான் எங்கெல்லாம் நல்ல சொசைட்டி, ஜெர்மனி அந்த மாதிரி நல்ல சொசைட்டி எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 30% ஸ்டூடெண்ட்ஸ் சீரியஸ் அத்லீட்ஸா இருக்காங்க. சீரியஸ் அத்லீட்டா அதுல ஒரு 10% நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ற தகுதியோடு இருக்காங்க. அதனால அவங்க திரும்ப நம்ம சொசைட்டிக்குள்ள ஒரு தலைவர்களா எந்த துறைக்கு போனாலும் கூட அதுல ஒரு நிபுணத்துவம் பெறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு ஹியூமன் பொட்டன்ஷியலுடைய ஃபவுண்டேஷன் அமைது. அதனால தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்த இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் முக்கியமான நோக்கமே அதிலே அரசியல் கலக்காமல். விவேகானந்தர் எந்த ஒரு கட்சிக்கும் யாருக்கும் பொதுவான தேராத ஒரு பொதுவான மனிதர். கிராமமா போய் ஒரு கிராமத்திலையும் கூட பிளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எடுத்து சிஎஸ்ஆர் பண்ண டேப் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சரியோ ஒரு பாக்ஸிங்கோ இந்த மாதிரி அடுத்த அனிதாக்கள் அவங்களை கண்டுபிடிச்சு அவர்களை மெரிகேற்றி கொண்டு நேஷனல் இதுல கொடுக்கும் பொழுது 2028 அடுத்து நடக்க போற ஒலிம்பிக் கேம்ஸ்ல 32 எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து நமக்கு நிறைய ஒலிம்பிக் மெடல் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் செல் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இது அரசியலே வேண்டாம், அங்க போய் யாரும் பேச வேண்டாம், இவங்க போய் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, பிரச்சனை இருக்கு, பணம் இல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்லயே மாட்டி லாக் ஆகிக்கிறாங்க, ஒரு கீழே ஒரு மொஃபசல் டவுனை போல வர முடியல அப்படிங்கிறத நம்முடைய அமர் பிரசாத் அவர்களும் அவருடைய நண்பர்கள் இந்த டீம் யார் இருக்காங்களோ நீங்க கிராமமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13,000 கிராமங்களுக்கும் சென்று அடுத்த கட்ட விளையாட்டு வீரர்களை கொண்டு வருவதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். அதனாலதான் நம்முடைய சகோதரி அனிதா அவர்களை கூப்பிட்ட போது அவருடைய தாயார் வந்திருக்காங்க, மிகப்பெரிய கௌரவம் நீங்க வந்திருக்கிறது. அவருடைய கணவர் வந்திருக்காரு, மிகப்பெரிய கௌரவம். தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க, கணவர் அவங்க வேலை செய்யறாங்க. அதே போல அவருடைய 2 குழந்தைகள் வந்திருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி இல்லாமல் உங்களுடைய கௌரவப்படுத்துறதுக்கான நோக்கம் நம்முடைய மீடியா நண்பர்கள் மூலமாக இதை இன்னைக்கு டிவியில எல்லாம் பெரிய மீடியா எல்லாமே இருக்கிறாங்க. இதை இன்னைக்கு டிவி நியூஸ்ல யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி 36 வயசுல ஒரு பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி மேடையில் அமர்ந்து இன்னைக்கு பேசினாங்க, இன்னைக்கு டிவியில வந்தாங்க. இதுதான் சின்னது. வீரேந்திர சேவாக் பாத்தீங்கன்னா 1983 வேர்ல்ட் கப் தூக்குனதை நான் பார்த்தேன், அதனால நான் கிரிக்கெட் ஆனேன். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு அனிதா அவர்களுடைய பத்மஸ்ரீ அவர்களுக்கு இந்த சின்ன ஒரு சிறிய ஒரு பாராட்டு விழா
அதை வந்து பெரிய மனதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அத்லீட்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு 4 பேர் இன்னைக்கு இன்ஸ்பயர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி இங்கே கமலாலயத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதனால் சகோதரி அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு பணியும் காத்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருப்பாருன்னு எங்களை பொறுத்தவரை கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன செஞ்சீங்க அப்படிங்கறதுக்காக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுவீங்க, எந்த நிலைமையிலிருந்து வந்து என்ன செஞ்சீங்க அப்படிங்கறதுக்காக இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்து ஒரு சாதாரண தமிழ்நாட்டு கிராமத்திலிருந்து வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து நீங்களே சண்டை போட்டு சொசைட்டியோட எழுத்து நின்று ஒரு படியா நீங்களே உங்களை செதுக்கிக்கிட்டு செங்கலா வச்சு ஏறி வந்து அதற்கப்புறம் 18 வயசுல நம்மளுடைய இந்தியன் பேஸ்கெட்பால் டீமுடைய கேப்டனா இருந்து 18 வருஷம் ஆடி அதுக்காகத்தான் மோடிஜி கண்டிப்பா உங்களுக்கு அந்த கௌரவம் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதே போல நம்முடைய புருஷோத்தம் அவரை பத்தியும் பேசணும். நண்பர்களே, இப்ப ஸ்போர்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப புருஷோத்தம் அவர்கள் போன்ற மனிதர்கள் ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டாங்க உடச்சு எரிஞ்சிட்டாங்க இந்த மாஸ்டர்ஸ் கேம் மூலமா. எனி டைம் நீங்க இந்தியாவுக்கு ஆடலாம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க. இவங்கலாம் 40 வயசா நீங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும், 35 வயசா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுதான் மாஸ்டர்ஸ் கேம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தொடர்ச்சியாக வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரையும் ஒருங்கிணைத்து அடுத்து சொல்றாங்க ஜப்பான் போறோம், வேர்ல்டு மாஸ்டர்ஸ் பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் மே 2022 போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப். அதாவது யாருமே ஒரு இந்தியன் கேப்டன் மாஸ்டர்ஸ்ல யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் போய் ஜெயிச்சது கிடையாது. அந்த பெருமையும் கூட நம்முடைய புருஷோத்தம் அவர்களுக்கு தான் முதலாக போன வருஷம் 2020 யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் மாஸ்டர்ஸ் கேம் பாஸ்கெட்பால்ல கோல்டு வாங்கி தந்த பெருமையும் அவருக்கு இருக்கு. அதனால் நமக்கு இன்னும் ஏஜ் ஒன்றும் ஆகிடல. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இனிமே நம்மளாம் ஃபிட் ஆகி லைஃப்ல ஒரு பேஷனை கண்டுபிடிச்சு ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சு அது என்ன ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அதை கொஞ்சம் சீரியஸா நம்ம எடுத்து அதன் மூலமாக நிறைய கத்துக்கிட்டு நம்முடைய புருஷோத்தம் சார் போல மனிதர்கள் இணைந்து நாமும் இந்தியாவுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஆர்எஸ் பிள்ளையார் ஒரு மாதிரி இருக்க முடியல, விஜயன் சார் மாதிரி இருக்க முடியல, அந்த மாதிரி ரமேஷ் இந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னா கூட அதுக்காகத்தான் இன்னொரு விஷயம் சாரையை வந்து மேடையில கௌரவப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு திரும்ப அதை உந்துதல் கொடுக்கும். ஏஜ் இஸ் நெவர் அ பார், ஏஜ்ங்கிறது ஒரு பாரே கிடையாதுன்னு. அதனால இது பெரிய ஃபங்க்ஷன் சார். இவ்வளவு அத்லீட் வந்து நீங்க வருவீங்க நாங்க எதிர்பார்க்கணும். அதனால நீங்க வந்து ஒருவருக்கும் கௌரவம் கொடுத்து நம்முடைய அருமை சகோதரி அனிதா அவர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து நீங்க ரூரல் ஏரியாலாம் போய் நிறைய பேர்த்தை இன்ஸ்பயர் பண்ணி அடுத்த ஒலிம்பிக் மெடலிஸ்ட பாஸ்கெட்பால் உருவாக்குவீங்க, இந்தியன் பிளேயர் உருவாக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதை இத்தனை மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு சேர்ப்பது உங்களுடைய வேலை. அதனால்தான் இந்த அரசியலே பேசணும். இந்த அரசியலே பேசாத காரணம் இந்த மேடை வந்து அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு மேடை. பிஜேபி ஆபீஸ்னால ஒரு 4 பேர் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். இங்க 90% நபர்கள் வந்து அரசியல் சார்ந்தவர்கள் கிடையாது. ஒரு கௌரவம் ஒரு ஹானர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நீங்கள் எடுத்து போய் நம்முடைய கிராமத்தில் எடுத்துட்டு போய் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியம். அடுத்த கட்ட அத்லீட்ஸ் வந்து கிராமத்துல ஒளிஞ்சிருக்காங்க. கோவில்பட்டியில் இருக்கிறாங்க, அரவக்குறிச்சியில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம் இங்க இருக்கிறாங்க, மதுரை பக்கம் உசிலம்பட்டியில் இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதுக்கு மீடியா நண்பர்களுடைய பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் நன்றி கூறி இதே போல பல நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கூட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஏற்புரை வழங்க விழா நாயகி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். புருஷோத்தமன் சார் சொன்ன மாதிரி தான் விளையாடுறது ஈஸி, பட் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் பேசுறது நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு பிஜேபி யூத் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் அந்த ஒரு அங்கீகாரமும் ஒரு 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 சின்ன இந்த மாதிரி ஒரு மீடியா பீப்புள் எல்லாம் நின்று பேசும்போது நான் பேசுறது கேட்கறது தான் ஒரு மன திருப்தி, ஒரு ஃபுல்ஃபில்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு தமிழ்நாடு பிஜேபி அண்ட் எஸ்பெஷலி அண்ணாமலை சார். தேங்க்யூ சார். அண்ட்
ஆக்சுவலி 20 இயர்ஸ் என்னோட பாஸ்கெட்பால் கெரியர் இருந்திருக்கு. அதோட இது வந்து இந்த வாட்டி எனக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. பிகாஸ் நான் ஒரு 7 வருஷமாக தான் இதோட ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் நான் நிறைய பார்க்குறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் முக்கியமான விஷயம் பிளேயர்ஸோட வெல்ஃபேர் அண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்த மாற்றம் தான் நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒலிம்பிக்ஸோட மெடல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது தான் ஸ்போர்ட்ஸ் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்த கேல் ரத்னா அவார்டு வந்து தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு மாற்றினது. மற்றவங்களுக்கு அது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ பிளேயர் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நேம் வச்சு அவார்ட் கொடுக்குன்ற போது அது எல்லா கஷ்டப்படுற அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு பே ஆஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் இந்த ஃபிட் இந்தியா, கேலோ இந்தியா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது லேட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த ஒரு 5 to 7 இயர்ஸாக தான் அதோட சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த ஒரு கேலோ இந்தியான்றது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க. பட் சொன்ன மாதிரி ரூரல் ஏரியாவில் ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் வெளியே வர முடியும், அதுக்கப்புறம் வெளியே ஃபுல்லாக தெரிய மாட்டாங்க. பட் இந்த கேலோ இந்தியான்றது ரூரல் ஏரியாஸ்லேருந்து லைக் அந்த ஸ்கூல்லேருந்து வரதுனால அந்த ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. லைக் கவர்மெண்ட் தத்தெடுத்து அவங்களுக்குள்ள ஃபுல்லாக அவங்களுக்குள்ள என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றம் வந்திருக்கு. அண்ட் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி தான் நானும் வந்து லைக் 14 இயர்ஸ்லேருந்தே நான் இந்தியன் டீமுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கிரிக்கெட்டும் சச்சின் டெண்டுல்கரும் 14 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் அவர் எங்கேயும் இருக்காரு, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கும் தெரியல. த திங் இஸ் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் நேற்று சார் கிட்ட பேசும்போது, அமர் பிரசாத் சார் கிட்ட பேசும்போது சொன்னேன் நான் என்னோட விஷயத்த அந்த அர்ஜுன் அவார்ட் விஷயம். எல்லா கேம்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒவ்வொரு விதமான ட்ரைனிங் இருக்கு. ஸோ அது இங்கே வந்து கிரிக்கெட் ஹையாக இருக்கு, பட் பாஸ்கெட்பால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எங்களோட ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் வந்து கம்மியாக இல்லை. ஸோ நான் அதனால தான் அந்த 8 வருஷமான போராட்டம் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு கிரிக்கெட் மட்டும் தெரியக்கூடாது, தமிழ்நாட்டில் பாஸ்கெட்பாலில் இத்தனை வருஷம் நான் விளையாண்டுருக்கேன் தெரியணுன்றதுக்காக மட்டுமே இந்த அவார்டை நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் வெறும் அனிதா பால்துரைக்காக மட்டும் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய குழந்தைங்க என்னை பார்த்து, நிறைய பேரண்ட்ஸ் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க, நீ இவ்வளோ விளையாண்டும் உனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையேம்மா, நீ இன்னும் பஸ்ல தானே போற, ட்ரெயின்ல தானே போற, உனக்கு இந்த மாதிரி ஒரு 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 இது இல்லையேன்ற மாதிரி என்னை கேட்டாங்க. பட் நான் சொல்ல ஒரே விஷயம் தான், கிரிக்கெட் வந்து மேபி பைசா கொடுக்கறனால அவங்க கண்டினியூவா விளையாடுறாங்க. பட் 18 வருஷம் எனக்கு என்னோட ரயில்வே சேலரியை தவிர்த்து வேற எதுவுமே நான் பைசா கொடுக்காம தான் நான் எங்க டைம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 4 பேர் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் இந்தியாக்காக விளையாண்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நான் 8 வருஷமா நான் போராடினது இதுக்காக மட்டும்தான். ஸோ எங்க பாஸ்கெட்பால் கேம் வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்ட்னால எஸ்பெஷலி தமிழ்நாடவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மட்டுமே. லாஸ்ட் வீக் நான் அவார்டு வாங்க போனேன். ரொம்ப லைக் என்ன சொல்ல, பல நாளோட கனவு, நான் நிறைய பேர் ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் அர்ஜுன் அவார்டு வாங்குறது நான் கனவுல கூட நினைக்கல பத்மஸ்ரீ அவார்டு வாங்குவேன்னு. பட் அர்ஜுன் அவார்டு நிறைய பேர் நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன் நான் போய் ரிசீவ் பண்ற மாதிரி. பட் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கும்போது நம்ம பிரசிடென்ட் சார் கையால வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி டீ பார்ட்டி இருக்கு, நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா மச் எக்ஸைட்டட் அண்ட் ரொம்ப நர்வஸாகவும் ஃபீல் பண்ணேன். என் மனசுல ஓப்பனா தோன்றது நான் சொல்றேன், சாருக்கு என்னை பத்தி என்ன தெரியும், நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு என்னை பத்தி என்ன தெரிய போகுது, சார் என்கிட்ட வந்து என்ன பேசுவாரு அப்படி யோசிச்சேன் நான். அண்ட் லைனா ஸ்டார்ட் பண்றாங்க வரும்போது ஐ திங்க் 10th or 11th அப்படி நிற்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேசும்போதே அவரு அப்படி கையை தொட்டு லைக் ஷோல்டரை தட்டி கொடுத்து அவங்க பேசுறாங்களா, ஆடியன்ஸ் பேசுறாங்களோட ஹீ ஸ்டார்டட் டெல்லிங் அவங்க லாங்குவேஜ்லயே அவரை பத்தி ஃபுல்லா பேசுறாங்க. ஒரு மனுஷனால எப்படி இந்த மாதிரி பேச முடியுது எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து இந்த மாதிரி வணக்கம் அனிதா இப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு ஒரு விஷயம் திகச்சு போனேன், எப்படி பேசுறது எனக்கு புரியல. நான் அப்படியே சைலண்டா மௌனமா நின்றுட்டு இருந்தேன். வெரி குட், 20 இயர்ஸ் நீ இந்தியன் டீமுக்காக விளையாண்டுருக்க, இந்தியாவை பெருமைப்படுத்திருக்க.
அண்ட் நெக்ஸ்ட் நீ வந்து நிறைய ரூரல் ஏரியாஸ்ல நீ நிறைய பேரை டெவலப் பண்ணி உன்ன மாதிரியே நீ விளையாட வைப்ப நம்புறேன்ற மாதிரி வார்த்தை சொன்னாங்க. அது என் மனசுல இருந்தது ஆக்சுவலி. மேபி நான் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருந்தானா இதெல்லாம் யோசிச்சிருப்பானான்னு எனக்கு தெரியல. பட் சொன்ன மாதிரி மச் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ரைட் நவ் பிகாஸ் பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சதுனால 100% நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி சொன்ன மாதிரியே நான் 100% ரூரல் ஏரியாஸ்ல நாட் ஒன்லி பாஸ்கெட் பால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வர அளவுக்கு நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதை விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இவ்வளோ சந்தோஷத்து மத்தியில நான் வந்து அவங்க நெக்ஸ்ட் நான் நம்ம நிர்மலா சீதாராமன் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ்ல பேசினாங்க, நிறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் கொடுத்தாங்க, பிளஸ் பண்ணாங்க. அண்ட் அவார்ட் முடிச்சுட்டு வந்தோடனே ஐ காட் அ கால் தட் நம்ம ஹானரபிள் முருகன் சார் ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி வி வாண்ட் டு ஹானர் யூ அனிதா, நீ வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐ வெண்ட். அண்ட் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த பொலிட்டீஷியன் பார்ட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது. வந்தோடனே ஷால்க்கு போடுவாங்க, பொக்கே கொடுப்பாங்க, போயிடுவோம். பட் முருகன் சார் வந்து உட்கார வச்சு லைக் அ ஃபேமிலி மெம்பர் மாதிரி லைக் வி ஆர் ஸ்பீக்கிங் லைக் 20 minutes நாங்கள் உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணோம். லைக் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, உனக்கு என்ன கிடைக்கல, உனக்கு என்ன கிடைச்சா இன்னும் நிறைய டெவலப் பண்ண முடியும். ஸோ உனக்கு கிடைக்காதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசினாங்க. ஸோ சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட் டெல்லியில் இருக்கும்போது ரயில்வே மினிஸ்டர் சார் போய் பார்த்தேன், அஸ்வின் சார். அவரும் நீ ரயில்வேல ஒர்க் பண்றியாமா, சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், அந்த ஃபேஸை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஹவு தே ஆர் ஹாப்பின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஐ ஆம் ரியலி சர்ப்ரைஸ். இந்த கவர்மெண்ட் வந்து லைக் என்ன சொல்றது, எனக்கு அவங்க மினிஸ்டர், அவங்க எம்பி அதெல்லாம் எனக்கு ஃபீலே ஆகல. லைக் ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. கான்வர்சேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த அட்மாஸ்பியர், ஒரு நர்வஸோ ஒரு பதட்டமோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணல. ஸோ ஜாலியாக போயிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ சார் கிட்ட நல்லா கான்வர்சேஷன் இருந்தது. அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி. நல்லா ஃபங்க்ஷன்லாம் ஹாப்பியாக முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக நான் காரணம் சொன்னது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். பிகாஸ் 20 years விளையாடுறது இட்ஸ் நாட் ஈஸி திங், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு எனக்கு. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட பேரண்ட்ஸ். என்னோட அம்மா அப்பா மட்டும்தான். எங்கள் அம்மா வந்திருக்காங்க, எங்கள் அப்பா 2 வருஷம் ஆச்சு தவறி. பட் எங்கள் அப்பா ஒரே விஷயம் தான் எப்பவும் சொல்லுவாங்க, கிடைக்குதோ இல்லையோ விடாமுயற்சியோட ட்ரை பண்ணு, 100% உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். இப்படி எப்பவும் சொல்லுவாங்க. நான் ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவான வார்த்தை தான் எனக்கு இப்போ அந்த பத்மஸ்ரீ அவார்டு எங்கள் அப்பாவுக்கு தான் அந்த அவார்டை டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். எங்கள் அப்பா இந்த தருணத்தில் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ட் என்னோட கோச்சுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன், என்னோட ட்ரெயினர். அண்ட் என்னோட சிலமே நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு டாக்டர்ஸ் அண்ட் நிறைய பிசியோதெரபிஸ்ட் எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது வந்து என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எஸ்பெஷலி மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் நான் எப்படி கம்பேக் வந்து விளையாடுவேன். பிகாஸ் நான் நினைக்கிற கோல், நான் அவார்ட் வாங்கணும்னு ஒரு தீவிரமா இருந்தேன். ஏன்னா என்னோட பாஸ்கெட் பால் கேம் எஸ்பெஷலி தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும்னு. ஸோ அதனால எதுவுமே எனக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணேன். பட் அதே மாதிரி எனக்கு ஐ எம் பிளஸ்ட், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது. பிகாஸ் குழந்தை பிறந்து ஹி செட், பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கேர்ள்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்க நினைக்கிற ஆசைகள், அவங்க நினைக்கிற அந்த கோல் இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு மச் ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும், அவங்க இன்லாஸ் எல்லாரையும் பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது அவங்களோட கனவை வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ என்னோட கணவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார், எனக்கு தெரியும் உனக்கு பாஸ்கெட் பால் தான் ஃபர்ஸ்ட்னு, ஸோ யூ ஜஸ்ட் கீப் பிளேயிங், ஐ வில் டேக் கேர் ஆஃப் த பேபிஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வார்த்தை தான் என்ன உடனே லைக் நான் டெலிவரி ஆகி வித்தின் 2nd month ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸ். அண்ட் இமீடியட்டாக லைக் 8th monthல நான் வந்து என் குழந்தைய விட்டுட்டு ஃபீடிங் டைம்லையும் நான் விட்டுட்டு நான் பெயிண்ட் டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு ஒரே திருப்தி தான் நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம். பிகாஸ் இங்கே நிறைய பேர் நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு கோல்டு மெடல் எடுத்து நம்மளோட ஃபிளாக் வந்து ரைஸ் ஆகும் போது அதோட தருணம் வந்து சொல்லவோ வார்த்தைகளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அண்ட் ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி 8 years நான் வந்து அர்ஜுனாவோட இது கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது புருஷோத்தமன் சார். Because he is a Kilo Master Secretary and
லைக் யூனோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மென்டல் ஸ்ட்ராங் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் நம்மளும் மனுஷங்க தானே, சில டைம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல ஒவ்வொரு வாட்டியும் இவர் சொல்லுவார், ஹார்ட் ஒர்க் வில் ஸ்பேஸ் யூ அனிதா, யூ டோன்ட் ஃபீல் தட் இது இல்லைன்னா ஒன் டே யூ வில் கெட் அ பிக் திங் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு எனக்கு. ஸோ அதோட இதுதான் எனக்கு வந்து பத்மஸ்ரீயோட நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசை தான். எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன், எனக்கே புரியல சொல்லிட்டு. So and once again thanks to Tamil Nadu BJP, Youth Development and Sportsman Amar Prasad sir, Reddy sir, and இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் மாதிரி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் நாட் அ பார்ட்டி, இட்ஸ் லைக் ஒரு அசோசியேஷன் மாதிரி நீங்கள் இருந்து என்ன ஃபெலிசிட்டேட் பண்ணுறது, என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபெலிசிட்டேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் கண்டிப்பாக சாரை பற்றி சொல்லி ஆகணும். Sir or IPS sir, and he worked as a SP for 4 to 5 years, and இதெல்லாம் தவிர்த்து ஒரு பப்ளிக் லைக் சோஷியல் ஒர்க்குக்காக இறங்கி செய்கிறாரு. என்ன சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த நான் இப்போ அண்ணாவை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஏன்னா மோஸ்ட்டாக நான் ரொம்ப உமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப யோசிப்பேன். நான் நிர்மலா சீதாராமன் மேம், தமிழிசை மேம், வானதி ஸ்ரீனிவாசன் மேம், இவங்கெல்லாம் பேசுறதுலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அந்த மத்தியில் இப்போ வந்து நான் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சார் அண்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்க போகுது கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் 100% நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி, அண்ட் எஸ்பெஷலி ஒன் பிக் லீடர் நரேந்திர மோடிஜி சார் சொன்ன மாதிரி 100% நான் போய் ரூரல் ஏரியாவில் எனக்கு முடிஞ்சது என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் ஸ்போர்ட்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கூட்டு வருவேன். அண்ட் இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் வானதி ஸ்ரீனிவாசன் மேம் அண்ட் தமிழிசை மேம், பிகாஸ் அவங்களாம் என்னோட வீட்டுக்கு வந்து எனக்கு பிளஸ் பண்ணாங்க. பிகாஸ் அர்ஜுனாவோட அனௌன்ஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கியாமான்னு கேட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து முருகன் சார்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்து பிளஸ் பண்ணாங்க லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப தேங்க் பண்ண வருவேன். அண்ட் கடைசியாக என்னோட மை ஆல் ஸ்போர்ட்ஸ் லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. எல்லா அவங்கவுங்க டிசிப்ளின்ல அவங்கவுங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்க முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இந்த மாதிரி உங்க பிளெஸிங்ஸோட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன். 100% ஒன் டே தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் இன்னும் மோர் நிறைய டெவலப்மெண்ட் ஆக போகுதுன்றதும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தோல்வியுறுவது அனிதாக்களின் வழக்கம் அல்ல அப்படின்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க சகோதரி. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய கிராமங்கள்ல புதிய புதிய அனிதாக்களை உருவாக்குவது உங்களுடைய செயல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நமக்கு ஸ்பெஷல் இன்வைட்டி தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்திருக்கிறாங்க. எக்ஸலண்ட்டுங்க அனிதாஜி சிஸ்டர். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை கொண்டு போயிட்டீங்க. அரசியலை தாண்டி வந்து ஒரு லெவல் ஆஃப் இதை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு சர்ப்ரைசிங் திங்கை வந்து யார் சொன்னால் நல்லா இருக்கும் சொல்லுங்க. நம்ம அண்ணாத்த சொன்னாலும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஐ ரிக்வெஸ்ட் அவர் ஆனரபிள் பிரசிடென்ட் டு அனௌன்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ப்ளீஸ். நண்பர்களே, சாரி மறுபடியும் ஒரு நிமிடம் உங்கள் நேரத்தை எடுத்துக்கிறோம். சிஸ்டர் பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. அதிகமாக இனி நம்முடைய சகோதரி வந்து தமிழ்நாட்டில் டிராவல் பண்ண வேண்டி வரும். நேரம் அவர்களுக்கு முக்கியம். அதற்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அனிதா பால்துரை அவர்களுக்கு அவர் ஒரு கார் வாங்குவதற்காக 10 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய நாம் கொடுக்கிறோம். அவங்களுக்கு குறித்த காரை அவங்க வாங்கிக்கணும். எங்கே போனாலும் கூட வேகமாக போகணும். அதற்காக இங்கே நம்முடைய கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு, உங்களுடைய சாக்ரிஃபைஸ் நாட்டுக்காக நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நீங்க அதை ஏற்றுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுதுதான் அவங்க சொன்னாங்க, நாங்க எப்போது பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம்னு. உடனடியாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நமது மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய விழா நாயகி அனிதா அவர்களுடைய அம்மாவையும் அவருடைய கணவரையும் கௌரவிப்பார்கள். தயவுசெய்து மேடைக்கு வரவும். குழந்தையோட வாங்க.
இந்த சைடு வாங்க, ஈஸியா வாங்க. நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிக்கும் நேரம் இது. ஸ்ரீ ஆடம் ஸ்லிங்கர், ஹாக்கி ஒலிம்பியன் அண்ட் பிரசிடென்ட், கேலோ மாஸ்டர்ஸ் தமிழ்நாடு அவர்களை மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார். திருமதி ஏஞ்சலினா லின்சி, அத்லெட் ஒலிம்பியன். Shri Vijayan Raman, Captain, Indian National Football Team. தயவு செய்து கரகோஷம் பலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Shri G. Manoharan, Indian National Basketball Team player. Shri Rajesh, athlete, Asian medalist. Shri Srinivasan, Indian National Basketball Team player. Shri Ramesh, international athlete, international personal trainer. Ms. Meena Lata, Indian basketball team player, Indian basketball team coach. Shri Arasu, Mr. World Bodybuilding. Media side. யூத் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் செல்லின் அழைப்பை ஏற்று இங்கு வந்து எங்களை கௌரவித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. எங்களை கவர் பண்ணிய மீடியாவுக்கு நன்றி, அனைத்து தலைவர்களுக்கும், விழா நாயகி அவர்களுக்கும் நன்றி. பேச தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனா உங்களுடைய நிஜத்தை அவ்வளோ அழகா பேசுனீங்க. அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி. டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. தேசிய கீதத்திற்கு அப்புறம் அடுத்த அறைக்கு சென்று எடுத்துக்கொள்ளலாம். தேசிய கீதம் முடிச்ச உடனே பிரஸ் மீட் முடிச்சிட்டு ஓகே ரைட் ரைட் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான மாலை நண்பர்களே. இந்த அற்புதமான நிகழ்ச்சி நீங்களும் வந்திருக்கின்றீர்கள், நிறைய நண்பர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2021 இப்பதான் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின காட்சிகளை நாம் பார்த்தோம்.
குறிப்பாக நம்ம தமிழகத்திலிருந்து சாதனை படைத்த பல மனிதர்கள் வந்து வேற வேற துறையில வாங்கி வந்திருக்காங்க. விளையாட்டுத் துறையில இந்த வருடம் அனிதா பால்துரை அவர்கள் வந்து பத்மஸ்ரீ வாங்கி தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்கிறார்கள். அதை கௌரவிக்கும் வகையிலே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் செல் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அனிதா பால்துரை அவர்களும் கேலோ மாஸ்டர்ஸ்னுடைய புருஷோத்தம் அவர்களும் இங்கே முக்கியமான நம்முடைய விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹாக்கி ஒலிம்பியன் பிரசிடென்ட் கேலோ மாஸ்டர்ஸ் தமிழ்நாடு ஆடம் சிம்லர் அவர்கள், ஏசியன் ஸ்பிரிண்ட் ரெக்கார்டு ஹோல்டர் அத்லீட் டாக்டர் ஆனந்த் நடராஜன் அவர்கள், ஒலிம்பிக் அத்லீட் ஸ்ரீமதி ஏஞ்சலினா மின்சி அவர்கள், கேப்டன் முன்னாள் கேப்டன் இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீம் ரெக்கார்டு ஹோல்டர் ஐஎஸ் இன்டர்நேஷனல் போர்ட்ஸ் ஸ்ரீ விஜயன் ராமன் அவர்கள், இந்தியன் நேஷனல் பாஸ்கெட்பால் டீம் பிளேயர் ஜி மனோகரன் அவர்கள், ஏஷியன் மெடலிஸ்ட் அத்லெட்டிக்ஸ் ஸ்ரீ ராஜேஷ் அவர்கள், இன்டர்நேஷனல் பர்சனல் ட்ரெயினர் இன்டர்நேஷனல் அத்லெட் ரமேஷ் அவர்கள், இந்தியன் பாஸ்கெட்பால் டீம் கோச் இந்தியன் பாஸ்கெட்பால் டீம் பிளேயர் மீனா லதா அவர்கள், மிஸ்டர் வேர்ல்டு பாடி பில்டிங் ஸ்ரீ அரசு அவர்கள் அனைவரும் கூட இங்கே இருக்கின்றார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே நம்முடைய பொதுமக்கள், விளையாட்டு ஆர்வம் இருக்கக்கூடிய மனிதர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் வந்து அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கின்றோம். ஒரு சிறிய கௌரவம் வந்து இதன் மூலமாக தமிழகத்திலே கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமைந்து அனிதா அவர்களை போல் பல பெண்கள் சரித்திரம் படைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி உந்துதலாக அமையும் என்கிற நம்பிக்கை. அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் சார்பாக அனிதா பால்துரை அவர்களுக்கு அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கடின முயற்சி, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவர் தேடி கொடுத்திருக்கக்கூடிய பெருமைக்காக ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பாக 10 லட்சம் ரூபாய் காசோலையை கொடுத்திருக்கின்றோம். இதன் மூலமாக அனிதா பால்துரை அவர்களுக்கு அவர் தேவையான அந்த காரை அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலே இதற்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் அவங்க போனதுக்கு அப்புறம் பேசுறாங்க. அனிதா மேடம் ஒரு கொஸ்டின். அனிதா மேடம் மேம், கிட்டத்தட்ட அர்ஜுனா விருதிற்காகவே பல சட்ட போராட்டத்தெல்லாம் நீங்க நிகழ்த்தி இருக்கிறீங்க. உச்சநீதிமன்றத்திலே கேஸ் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக அர்ஜுனா விருதுக்காக காத்திருந்தீங்க. இப்ப பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. இதே அரசுக்கு எதிராகவும் நீங்க சட்ட போராட்டம்லாம் நடத்திருந்தீங்க. இப்ப பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது காலம் தாழ்த்தி கிடைத்த அங்கீகாரம்னு எடுத்துக்கலாமா, இல்ல உங்க சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சட்ட போராட்டம்ன்றது என்னை பத்தி தெரியணுன்றதுக்காக நான் பண்ண விஷயம். இதுல எந்த கவர்மெண்ட் இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட ரைட்ஸ் என்னவோ நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நான் சொன்ன மாதிரி தான், ஏன் பாஸ்கெட் பால் கேம் அங்கீகாரம் பண்ணல, ஏன் சவுத் சைட்ல இருந்து வரல, ஸோ இதை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஸோ அதோட இதுதான் நான் கேஸ் போட்டது. அண்ட் என்னோட இது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது இது மாதிரி எனக்கு கொடுக்கலன்னு. ஸோ அதுக்கு அடுத்த மாதிரி எங்க அப்பா சொன்ன மாதிரி I was keep on playing. ஸோ அதை நான் பார்த்து விளாண்டுட்டே இருந்தேன். எனிவே ஹார்ட் ஒர்க் வில் பேயுன்றது மாதிரி தான் இதே கவர்மெண்ட் தான் எனக்கு வந்து இப்போ பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. நான் லேட்டு சீக்கிரம் நினைக்கல, எப்போ கிடைச்சாலும் அது கடவுள் கரெக்டான டைம்ல கொடுப்பாருன்னு